அழகிய தமிழ் மகன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நான் ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பிடிச்சிருக்குன்னு ஒரு படம், அசோக்கோட லிங்குசாமி சாரோடைய அசோசியேட்டு கனகராஜன் சொல்லிட்டு படம் பண்ணுறாரு. ஓகே. வாடகை 1,50,000 ரூபா கட்டிட்டோம்னே, இன்னைக்கு எடுக்கலைன்னா அது நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். நான் ஒரு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி 1,50,000 ரூபா அவங்க இந்த மேன்ஷன் கட்டிட்டாங்களாம், அதை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சென்னை வந்து இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்க அந்த 1,50,000 ரூபா கவரில் போட்டு கொடுத்து விட்டார், கேட்காமலே. ஏன்னா ஒரு கஷ்டப்படுற மனுஷன், நம்மளுக்காக இந்த டேட்டை இவங்க சைடு தப்பா அவங்க சைடு தப்பான்னு தெரியாது. இவருனால அந்த சம்பளம் பாவம், இவர் சம்பளம் அங்கே போய் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த 1,50,000 ரூபா அந்த மேன்ஷன் கட்டிட்டாராம். அந்த ஒரு கேட்காமலே பண்ணுற மனசுங்கிறது இருந்திருக்கு அவருக்கு. ரொம்ப. அடுத்த நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். தெய்வமே ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? இங்கே மாட்டிட்டீங்க, அவங்க தப்பு பண்ணாலாம் இவங்க தப்பு பண்ணாலான்னு தெரியாது, ஏனால முடிஞ்ச உதவி அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பேச்சு முடிச்சிட்டேன். பெருசாக அதை பற்றி இந்த சொல்லிக்கிறதோ அது மாதிரி ஆழ்த்திக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தில் விஜய் சார் அவர்களை பற்றி பெருசாக எனக்கு தெரிஞ்சு அவர் கூட பேசுகிறவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, அவர் உதவி செய்கிறதையும் பெருசாக சொல்லிக்காம பேசவே மாட்டார் யார்ட்டையும், அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுவார்.